Hello everyone, welcome back to my channel. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு உகாதிக்கு ஸ்பெஷலா நான் ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறேன். இது என்னோட ஃபேவரட். ஆனா இதுக்கு முன்னாடி நான் தனியா பண்ணதில்ல. இப்போவுமே எங்க அம்மாவோட ஹெல்ப்பால நான் இந்த ஸ்வீட் பண்ண போறேன். அது என்னது, அது எப்படி பண்றதுன்ற மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். சோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சாச்சு. தென் ஒரு பேன்ல வெல்லம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் அதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம வேக விட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்ல நம்ம வேற ஒரு ஸ்வீட்டும் பண்ணலாம். அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணுவோம். மைதா மாவுல தண்ணி ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பூரண் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங் அதை எடுத்து நடுவில் கொஞ்சமா வச்சு எல்லா சைடையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். இப்போ நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக வருது. உள்ளே இருக்கிற பூரன்லாம் லைட்டாக வெளியே வரா மாதிரி இருக்குது. அதுக்கெலாம் நான் பேட்ச் ஒர்க் பண்ணி நான் எப்படியோ முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா இன்னொரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. அது என்னன்னா, கீழே திரட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே திருப்பி ஒரு மாவு திரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா ஷேப்பாகவும் வருது, உள்ளே இருக்கிற பூரன் வெளியவும் வரல. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா திரட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு அகாரோடைய ராயல் ப்ரீ சீசன்ட் கேஸ்ட் அயர்ன் தவா எடுத்துக்கிறேன். இது 26 சென்டிமீட்டர் அண்ட் ப்ரீ சீசன்ட் கேஸ்ட் அயர்ன் தவான்றதுனால நம்ம சீசனிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான டைம் வேஸ்ட்டும் நமக்கு ஆகாது. ஸோ நம்ம டைரெக்டாக ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஹேண்டில் கிட்டே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு இது போத் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணலாம். ஹீட் பண்ணதுமே குயிக்காக ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல, இது நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து அதில் ஊற்றுறேன். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம ஸ்வீட் பண்ணுறப்ப நெய்யோடைய ஸ்மெல் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட்டே நமக்கு வரும். ஸோ நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வேக விடணும். 2 சைடுமே நம்ம திருப்பி போட்டு வேக விடணும். அண்ட் இதில் ரொம்ப குவிக்காக ஆயிடுது. ஃபர்ஸ்ட் போலி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூப்பராகவே இருந்தது. ஆனால் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும்ல. ஸோ தவா பெருசாக இருக்கிறதுனால நான் 3 போலியுமே ஒரே தவாவில் அட் அ டைம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா நெய் ஸ்மெல் அதிகமாக நமக்கு இந்த போலி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதில் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்வீட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் ஆல்ரெடி வேற லெவல்ல டெம்ப்ட் ஆகுது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கீ ஸ்மெல்லோட சாப்பிட்றப்ப வேற லெவல்ல இருந்தது. ஸ்வீட் எல்லாமே கரெக்டா இருந்தது, கிறிஸ்பியா இருந்தது, குயிக்கா நமக்கு இந்த தவால ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உள்ள அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சதுனால டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் உங்களுடைய கிட்ஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க. ஓகே, பை பை.